நம்மேல் அன்பு செலுத்தவோ நம்மேல் அக்கறையாக இருக்கவோ இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதனால் அதிகமாக தேவனை நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்கள் மத்தியில் நம்மை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் என்கிற தலைப்பில் செய்தி பேச போகிறேன். இந்த செய்தி உங்களை ரொம்ப தொடும். இந்த செய்தி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. காரிருள் நடக்கிறவனுக்கு எப்படி ஒரு தீபம் அவசியமாய் தேவைப்படுகிறதோ அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்வதற்கு கர்த்தருடைய வசனம் தேவைப்படுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் நம்ப 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 உங்கள் வாழ்க்கை வேற மாதிரி பிரகாசமாக மாறும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் சொல்லுங்க, அவன் படித்தவனா இருக்கலாம், காட்டுவாசியா இருக்கலாம், அவன் வந்து எந்த விதமான ஒரு நாகரிக வசதிகள் இல்லாம பணபலம் இல்லாம அவன் வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருந்தாலும் அந்த மனுஷனை பிரகாசிக்க வைக்க, அந்த மனுஷனை வெளிச்சமாய் மாற்ற ஒரு தெய்வம் இருக்கிறார். என்ன பாஸ்டர் அதுக்கு நோக்கம் அப்படின்னா, யாரும் இருளில் கஷ்டத்தில் வறுமையில் துக்கத்தில் இருந்து விடக்கூடாது. அதான் நோக்கம். யாரும் இருட்டில் இருந்துடக்கூடாது, யாரும் கஷ்டத்தில் இருந்துடக்கூடாது, யாரும் வறுமையில் இருக்கக்கூடாது. லூக்கால சொல்றாங்க, இருளில் இருந்த ஜனங்கள் என்ன கண்டாங்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த பெரிய வெளிச்சம் தான் தாவீதினுடைய வாழ்க்கையில வந்து அவனை வந்து ராஜாவாய் மாற்றினதுன்னு அவன் நம்பினான். 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்றான். வாசிங்க. 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என்னை ரட்சித்ததே அந்த வெளிச்சம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என் ரட்சிப்பும் வெளிச்சமுமானவர். நான் இனிமே யாருக்கே பயப்படணும்? ஏன்னா எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்துடுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமே நான் எந்த மனுஷங்கிட்ட கையேந்த வேண்டியதில்லை, எந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, எந்த மனுஷ தயவும் வேணாம். ஏன்? எனக்கு ஒரு வெளிச்சம். இனி பகலில் சூரியன் என் மேல உதிச்சுக்கிட்டே இருக்கும். அவரே நித்திய வெளிச்சமா இருப்பா. யாருக்கு பயப்படுவேன்? அந்த வெளிச்சம் என்ன பண்ணுச்சு? அடுத்து வாசிங்க பிரதர். கர்த்தர் என் ஜீவனின் பெலன் ஆனவர். யாருக்கு பாஞ்சுவேன்? இந்த வெளிச்சம் என் ஜீவனுக்கு பெலன் வந்துச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஜீவன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இன்னைக்கு பெலன் எது தெரியுமா? இந்த வெளிச்சம். அல்லேலூயா. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க யாரா இப்ப மாறிட்டீங்கன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறிட்டீங்க. இனிமே உங்களை இருளோ அந்தகார வல்லமைகளோ வறுமையோ வியாதியோ பிசாசினுடைய போராட்டங்களோ தொட முடியாதுன்றதை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இருக்கு பாருங்க. பாருங்க, நீங்களாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருள்ல இருந்தீங்க, ஒரு இடத்த வெளிச்சமா பாத்தீங்க, அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து வெளிச்சமா மாறிட்டீங்க. உலகத்தில் இருக்கிறவங்க வெளிச்சம் இங்க இருக்குன்னு தெரியுது, ஆனாலும் பரவாயில்ல, நாங்க இருட்டுல இருந்து பழகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்றைக்கு வெளிச்சத்தை நோக்கி வந்தீர்களோ அன்றைக்கு அந்த வெளிச்சம் உங்க மேல உதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் உட்கார வச்சு நான் 1 மணி நேரம் பேசினா ஒவ்வொரு கஷ்டத்தை சொல்லுவீங்க. நீங்க வந்த பாதைகள் என்பது சாதாரணமான பாதை இல்லை. வேதனை அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க. சொந்தத்தால, உறவுகளால, பக்கத்துல இருக்கிறவங்களால, மனிதர்களால நிறைய வேதனைகளை கடந்து, பாடுகளை கடந்து நிறைய இழந்திருக்கிறீங்க. இழப்புனா சும்மா இல்ல, உயிரை இழந்தவங்க இருக்கிறாங்க. இங்க நிறைய இழப்புகளில் மத்தியில, அவமானங்கள் மத்தியில தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா இங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்மளை ஏத்துக்கல பாருங்க, நிராகரிச்சாங்க. நிறைய பேர் நம்மளை நிராகரிச்சாங்க. நிராகரிப்புகளுக்கு மத்தியில அந்த வலி வேதனை வந்து அந்தந்த பாதையில போனவங்களுக்கு தான் தெரியும். ஆமேன். இதெல்லாம் வாழ்ந்து தாண்டி வந்திருக்கிறீங்க. ஆமேன். நீங்க நீங்க நிக்கிற இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இதை போடுவதற்கு நீங்க பட்ட பிரயாசம் சாதாரணம் இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்கிறத எல்லாம் பாக்குறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா ஆயிட்டாங்க, பரவாயில்ல நல்லா ஆயிட்டாங்க. இதுக்கு நீங்க பட்ட அவமானங்கள் வலி கொஞ்சம் அல்ல. அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் பாஸ்டர் இது இந்த வெளிச்சம்? நான் ஆராதனை போது சொன்ன பாருங்க, ஒரு சின்ன இருள செத்து போன எத்தனையோ பேர் இருக்காங்க. சின்ன அவமானத்தை புருஷன் ஏதோ சொல்லிட்டாரு, தூக்கு மாட்டி, இவ்வளவு அவமானத்திலையும் இவ்வளவு வலியும் தாண்டுவதற்கு நம்ம கூட ஒருத்தர் இருந்தார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த பிளாட்ஃபார்ம் போட்டு நிக்க நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இதை நான் சொல்லட்டுமா ரகசியம்? நீங்க மட்டும் தனியா போடல, உங்க கூட சேர்ந்து நத்த பேர் போட்டாங்க, கூட கர்த்தரும் சேர்ந்து தான் உங்களை உயர்த்தி இருக்கிறார். ஒரு ஆமேன் நீங்க சொல்லணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. கீழே போயிடுச்சிங்களே, அதுக்கு நம்ம பட்ட வலி அவமானம் அந்த பாடலாம் தெரியாதுன்னா அதை தோல் மேல வச்சிருந்தோம்.
கீழே நம்ம காலுங்கீழ தான் தண்ணி. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம காலுங்கீழ தான் நெருப்பு. இப்போ அதுங்க நம்ம தோல் மேலே ஏறின பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம பட்ட கஷ்டம் அதுங்க பட வேணாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. அதுங்க நல்லா வாழணும். அதுங்கெல்லாம் சாலமோன், நம்மலாம் தாவீது. ஆமேன்னு சொல்லுங்க. பிறந்ததே எங்க தான்? சாலமோன் அரண்மனையில தான். தாவீது பிறந்ததே வனாந்தரம் தான். ஆமேன். அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். ஆனா என்னன்னா, நம்ம பட்ட கஷ்டங்களை கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அப்பதான் அதுங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தின் மேல ஒரு அன்பு உண்டாகும், அந்த தெய்வத்தின் மேல ஒரு பாசம். இப்படியெல்லாம் எங்க அம்மா அவமானப்பட்டாங்களா, இப்படிலாம் தனிமையா இல்லாம யார் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து கிடந்தாங்களா எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லையா, எங்க அப்பாவை இத்தனை பேர் தரத்து விட்டாங்களா, இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எழும்பி இந்த கல் என்னவென்று கேட்டால், நாங்கள் யோர்தானை கடந்து வரும்போது எங்களுக்கு முன்பாக கல்லை பிளந்தார் என்று அவர்களுக்கு சாட்சி சொல்லணும். அதுக்காக இந்த கல்லை வைப்பா. நிறைய பிள்ளைங்களை நீங்க அப்படி வளர்க்காம விடுறதுனால தான் பிள்ளைகளுக்கு உங்க கஷ்டம் தெரியல. எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இவ்வளவு தாண்டி வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய அளவுக்கு, ஜொலிக்க வேண்டிய அளவுக்கு, அடைய வேண்டிய உயரத்தை, ஆசீர்வாதத்தை அடையாம விட்டுட்டீங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு லெவல் வந்த பிறகு திருப்தி ஆயிட்டீங்களோ? கர்த்தர் கொண்டு போக நினைச்ச அந்த பிரகாசிக்கிற இடத்துக்கு, கர்த்தர் கொண்டு போக வேண்டிய உயரத்துக்கு, கர்த்தர் அடைய வேண்டிய அந்த உன்னதத்திற்கு நீங்க வரலையோ அப்படின்னு. ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்காக நேரம் எடுத்து இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உணர்த்துவாரு, இவங்களுக்கு இன்னும் உயரம் வச்சிருக்கிறேன். ஆனா அவங்க அந்த உயரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க. ஏன் வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கலாத்தியர் 3:14, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வரும்படி ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். யாருக்கு கொடுத்துட்டேன்? வாசிங்க பிள்ளை. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். அல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்ண பாருங்க. அவரு ஐஸ்வர்யத்தெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துட்டு அவர் தரித்திரரா போயிட்டாராம். புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் ஒரு பரிதாபமான நிலைமையில என்ன பார்த்துட்டு, ஏன் இந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுது, எப்பா பாப்பா சொத்தெல்லாம் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் பரதேசியா போயிடுறேன்னு போயிட்டானா, நான் அந்த சொத்தை அந்த மாதிரி இயேசுநாதர் போயிட்டாரு. இப்ப நீங்க யாரா மாறிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமின் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் எஜமான எப்படி ஆசீர்வச்சிருந்தாரா மிகவும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அடையலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சபைக்கு ஒரு மனுஷன் ஒழுங்கா வந்து தேவனை உண்மையா தேடினா, ஏசாயா 58:13-14 சொல்லுது, நீங்க சொந்த வேலையை செய்யாம காலை வேளைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா, யாக்கோபுனுடைய சுதந்திரத்தால் உங்களை போஷித்து உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை என்ன பண்ணுவேன். அப்ப ரெகுலரா சர்ச்சுக்கு வர ஆட்கள் இருக்காங்க, நேரம் தவறாம வராங்க. ஆனா ஏன் இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படல ஆண்டவரேன்னு எனக்குள்ள கேள்வி. எல்லா மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது அந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்த உடனே தான் அது ஜீவன் பலனாச்சு, நான் ராஜாவா மாறிட்டேன்றான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஏன் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நின்னுட்டோம்? ஏன் கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய உயரத்திற்கு அவர் கொண்டு போலையா, இல்ல நம்ம வந்து இதுக்கு காரணம் ஆண்டவரா சபையா எப்படி நான் யோசிச்சேன். நான் சொல்லட்டுமா? இதுக்கு காரணம் ஆண்டவரும் இல்ல, இதுக்கு காரணம் சபையும் இல்ல. சில மனிதர்கள் வாழ்க்கையை கர்த்தர் வந்து ஒன் டேல மாத்திருக்கிறார், சில நிமிஷங்கள்ல மாத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி அவரால் மாற்ற முடியும்னா ஏன் உங்க வாழ்க்கையை இவ்வளவு வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியல? இதுக்கு சபை காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த சபையா இருக்கட்டுங்க, பிரசங்கம் பண்ண தெரிஞ்ச பாஸ்டர், பிரசங்கம் பண்ண தெரியாத பாஸ்டர், எல்லா சபையிலும் தேவன் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அவரை வைக்கிறதும் வைக்காததும் நம்ம கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சமீபத்தில் ஒரு கல்யாணம் ஒன்று ஒழுங்கு பண்ணப்பட்டது. அந்த பையன் ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம மாதிரி சபை, ஒரு 50-60 பேர் வர சபைக்கு போகிறான். பொண்ணு வந்து பெரிய சபைக்கு போகிறாங்க, 5000-10,000 பேர் வர சபைக்கு போகிறாங்க. இப்போது வந்து கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, உங்கள் கிராமமாக இருக்குது, இந்த கிராமத்தில் எங்கள் சொந்தக்காரங்களாம் வரமாட்டாங்க, 2 பேரும் ஆஃபீஸில் ஒன்றா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எங்கள் சபையில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சொன்ன உடனே அவனும் அப்படியே குஷியாக ஒத்துக்கினார். பெரிய சபை, ஏசி போட்ட சபையில் கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மிடில் பையன், ரொம்ப லோ மிடில் பையன், காலனியில் இருக்கான் வீடு. என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் நெருங்க கல்யாணத்துக்கு 15 நாளைக்கு முன்னே அந்த சபையிலேருந்து இவரை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, தம்பியை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. 35,000 ரூபாய் வாடகை, ஏசி ஓடும் 4 மணி நேரம், 35,000 வாடகை கட்டணும். ரிஜிஸ்டாருக்கு, கல்யாணம் பண்ணுற ரிஜிஸ்டாருக்கு 10,000 ரூபாய் கட்டணும். 2 பாஸ்டருங்க வருவாங்க கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும் 5,000.
கிட்டத்தட்ட 55,000 போட்டு பில் கொடுத்துட்டாங்க. எதுக்கு? சர்ச்சு பில். இவன் ஐயோயோ நான் போட்டு வச்சுக்கிற மொத்த பட்ஜெட்டு அதுதானே, இன்னும் இவன் 50 நேரம் அவங்க பாஸ்டர் கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் வந்து பேசுங்க, இதெல்லாம் வந்து நம்மளால் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் வேணா நம்ம சர்ச்சில் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறோம், நேசிக்கிற பொண்ணு, எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் காணி கூட வாங்காமல் கல்யாணம் பண்ணி வைப்பார். ஆமேன். என்ன மாதிரி இழிச்சவை பாஸ்டர் போலகுது. அதனால் வந்து எங்கள் சபையில் கல்யாணத்துக்குலாம் காசு வாங்கும், எங்கள் சபையில் கல்யாணம் 2 பேருக்கும் கான்ட்ரவைஸ் ஆயிடுச்சு, ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. ஆர்குமெண்ட் ஆனோன்னு கோவம் வந்துடுச்சு. இப்போ பொம்பளைங்க தானே ரொம்ப கோவப்படுறாங்க, ஆம்பளைங்களாம் அடங்கிட்டாங்க. ரொம்ப கோவம் வந்து சபைன்ற உங்கள் சர்ச்சின்ற உன் சர்ச்சுக்கு இத்தனை வருஷம் போகிறன்ற உன் சர்ச்சில் என்ன நீ ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறீங்க, வீட்டில் ஒன்றும் அந்த ஷீட்டை மாற்ற முடியல, உங்கள் வீட்டில் ஒரு கக்கூஸ் இருக்குதா, நான் வரேன்றதுனால கக்கூஸ் கட்டுறேன், ஆமேன்னு சொல்லுங்க, நீ என்ன சபைக்கு போகிறோன்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கர சண்டை. இவன் உடனே கோபமாக எழுந்து வந்து அவங்க பாசுக்கிட்ட ஐயா அதெல்லாம் அங்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க, அவள் வந்து நம்ம சபையை பற்றி கேவலமாக பேசுகிறா, இத்தனை வருஷம் சபைக்கு போய் என்னடா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, என்ன உயருக்கு அந்த உன்ன கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சார்னு கேட்டார்னோடனே இந்த பாஸ்டர் ஐயாவுக்கு மாதிரி ஆயிடுச்சு மனசு. அந்த இடைப்பட்ட நாளில் நான் அவரை பார்க்க போயிட்டேன். அவர் வந்து சொன்னார், பாஸ்டர் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு பேசியிருக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச போகிறேன் பாஸ்டர்னாரு. என்ன பாஸ்டர் பேச போகிறீங்க? என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற சார் இருக்கிறார்ல, சாரு மோரு சார் இருக்கார்ல, சாரு வீடு வந்து 7வது வீடு சர்ச்சிலேருந்து, காலனியில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காலனியில் ஒரு சர்ச்சுக்கு சுற்றி வீடு இருக்கும், 7வது வீடு உங்கள் சார் வீடு. சார் எத்தனை மணிக்கு சபைக்கு வருவார்னு கேளுன்னு கேட்கலான்னுக்கிறேன் பாஸ்டர்னு. என்ன எனக்கும் தெரியாது. என்ன பாஸ்டர் 8:30 மணிக்கு சபை, சார் 9:30 மணிக்கு வருவார். எத்தனை மணிக்கு வருவார்? 9:30 மணிக்கு. வெறும் வாலிப பையன், 27 வயசு வாலிப பையன், பின்னாடி சேரில் தான் உட்கார். இந்த ஒரு பட்டனை திறந்து விட்டு காலர் இப்படி என்ன பண்ணுவார், 9:30க்கு வந்து உக்காந்துட்டு எத்தனை மணிக்கு உங்கள் சார் வெளில எழுந்து போவார்னு கேளுமா அப்படின்னு கேட்டாராம். நான் கேட்டேன் அவரை, எத்தனை மணிக்கு போவார்? 10:10க்குலாம் வெளில போயிடுவார். அதுக்கு மேலே அவரால் என்ன பண்ண முடியாது, உட்காரெல்லாம் முடியாது. அவருக்கு ஆராதனை என்னன்னு தெரியாது, ஆத்துமாவே கத்தர ஸ்தோத்தரினாலும் அவர் சொல்றாரு, இந்த பொண்ணு வந்தா இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கிறேன் பாஸ்டர். சரி, காணிக்க பெட்டி ஒன்று இருக்குது, அது உங்க சாருக்கு தெரியுமா கேளுன்னாராம். இந்த விஷயம் சபைக்கு வந்திருக்கிறார்ல, 100 ரூபாய் கத்தருக்கு தசம பாகம் உங்க சார் கொடுத்துக்கிறாரா கேளு. பிபிஎஸ் இருந்தது, பெயிண்ட் அடிச்சோம், பாத்ரூம் கட்டணும், எல்லாம் கட்டணும், எல்லா 10 வருஷம் டைரி வச்சிருக்காங்க, அதுல உங்க சார் பேர் எதனா இருக்குதான்னு பாரு. உங்க சார் கர்த்தரை மதிக்க மாட்டாரு, உங்க சார் கர்த்தருடைய ஆலயத்தை மதிக்க மாட்டாரு, ஊழியக்காரன் வார்த்தையை மதிக்க மாட்டார், எதையும் மதிக்க மாட்டார். ஆனா வந்து ஏன் இவர் கஷ்டத்துல 10 வருஷமா இருக்கிறாருன்னு நீ கேட்பியான்னு கேட்கணும்னு கேட்டு தாட மேலே அடிக்கும் பாஸ்டர்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அந்த சார் யார் தெரியுமா உங்களுக்கு? 1 லட்சம் ரூபாய்க்கு ஐபோன் வாங்கி வச்சிருக்கிறார். ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு வாங்கி அவர் சொல்றாரு, நான் பாஸ்டர் நான் சாதா செருப்புலாம் போட மாட்டேன் பாஸ்டர், 2000 ரூபாய் செருப்பு தான் போடுவார். நான் இனிமே அவனை ரோட்ல பார்த்தேன்னா பிரைஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன். கர்த்தரை மதிக்காதவன் மதிக்க மாட்டேன்றார் தாவீது, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒண்ணு புரிஞ்சுங்க, அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தப்பு இல்லை, அது கரெக்டா கேட்டிருக்கு. வெளிச்சத்துக்கு போனியே நீ வெளிச்சமானியா, நீ ஆலயத்துக்கு போனியே நீ நல்லானியா. ஆனா ஆலயத்துக்கு இவர் எப்படி வந்தாரு சாரு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லறையில இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, எங்க இருக்கிறான்? கல்லறையில உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கல்லறையில உட்கார்ந்துட்டு அந்த வசனம் வாசிங்கம்மா, 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. கல்லறைனா தனிமையில இருக்குது, யாரு கூடயும் சேர மாட்டார். இந்த பிசாசு பிடிச்சவன்லாம் பாருங்களேன், எல்லாரையும் பகச்சுப்பாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், யாரு கூடயும் பேச மாட்டாங்க. கல்லறை, ஆமேன், தனியா இருப்பாங்க. வாசிங்க. அவனை சங்கிலிகளினாலும் தகர்த்து போடுவான், அவனை அடக்க பொம்பளை போய் பழகுது. அது பொம்பளை போய் பழகுது. ஏய் இப்ப வரியா இல்லையா அப்படின்னு பாத்தீங்களா, பொம்பளை போய் அதை அடக்க முடியல. சொல்லுங்க. இரவும் பகலும் எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி சொன்னான்.
ஏனெனில் சரி, அப்பொழுது அவன் உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறாரு. லேடிஸா ஜென்ஸான்னு கண்டுபிடிக்க போறாரு உள்ள இருக்கிற பேய். ஆமென் சொல்லுங்க. டேய் நான் ஈஸ்வரி வந்துக்கிறேன்டான்னு பாரு ஒரு ஆள் உள்ள இருந்து. போன வாட்டி என்ன ஈஸ்வரியா இங்க பூந்தன்னு கேட்டேன். இவனுக்கு ஈஸ்வரியை ரொம்ப லவ் பண்ணிக்கிறார் பொழுது அந்த காலத்துல சின்ன வயசுல. அது செத்தவனை இவனை வந்து பிடிச்சிச்சு. அல்லேலியா சொல்லுங்க. பேர் என்னன்னு கேட்கிறாரு. இயேசுநாதருக்கு தெரியாத உள்ள இருக்கிறது யாருன்னு செக் பண்றாரு. ஆம்பளை பேயா பொம்பளை பேயான்னு. வாசிங்க. அதற்கு அவன் நாங்க யாரா இருக்கிறோம்? நாங்க யாரா இருக்கிறோம் பாருங்க. அநேகர் ஒரே நேரத்தில் உள்ள வந்து போற முடியாது. ஒரே நேரத்துக்குள்ள பல பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க முடியுன்றதுக்கு வந்தா உதாரணம். ஒரே நேரத்தில் பல பிசாசு. இந்த ஏமா இவ்வளோ தூரம் இவன் வந்து குடிக்க அடிமையாகிற வரைக்கும் ஏமா விட்டீங்க அப்படின்னு போய் ஏதாவது கவுன்சிலிங் போய் ஜெபம் பண்ணும்போது கேட்போம் பாருங்க. சின்ன வயசா இருக்கிறான் குடி. பாஸ்டர் ஆரம்பத்தில் தெரியாது பாஸ்டர், கம்பெனிக்கு எங்கேயோ பார்ட்டி கல்யாணத்துக்கு போறான்னு நினச்சி முதல்ல என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிச்ச உடனே அம்மா பீர்மா அது புருட்லாம் போட்டு வெறும் பழசார் வச்சுதாம்மா பீரு. சரி பீர் தானே அப்படின்ட்டு நானும் ரொம்ப ஆரம்பத்தில் அசால்ட்டா வந்துட்டேன் பாஸ்டர். பீர் அப்புறம் என்னவா மாறும் சொல்லுங்க? பிராந்தியா மாறும். என்ன மாறும்? பிராந்தி என்னவா மாறும் சொல்லுங்களா? கள்ள சாராயம். உங்களுக்கு தெரியுமா? பீர் பிராந்தி அடிக்கும்போது சைட்ல சிகரெட் பிடிச்சாதான் அது சூப்பரா இருக்கும். ஒரு சிப்பு குடிச்சிட்டு அப்படி விட்டீங்க. அதனால தான் இந்த ஒயின் ஷாப் அதெல்லாம் ஒரே புகை வாசனையா அடிக்கும், ஒரே புகையா இருக்கும். முதல்ல பழசாறு தான் உள்ள வந்தது, பழசாறு நினைச்சு வந்தது. அப்புறம் இப்போ வந்து குறைஞ்ச விலையில போதை வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல. கஞ்சா என்னது போதை. அந்த முதல்ல பழசாறு உள்ள வரும்போது அவன் நிதானிச்சு இதை நான் வந்து மேற்கொள்ளணும் அல்லது யாரோடைய கண்டிப்புனால அவனை வெளியே கொண்டு வந்தா அவன் போதைக்கு அடிமையா இருக்க மாட்டான். பாருங்க அந்த வீடு இப்படி போய் திரும்புறோம், ஏறிக்கு இப்படி போய் திரும்புறோம்ல. இந்த குளத்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது பாத்தீங்களா? ஒரு வீடு. அந்த பையன் காலேஜ் படிக்கிறான். குடிச்சிட்டு எல்லாம் தகராறுல வந்து காலேஜில் எம்லிச்சர் ரவுண்ட் ஆனால பெரிய தகராறாகி எல்லாம் ஆனோன்னா பக்கத்தில் ஒரு இரும்பு ராடு எடுத்து அவன் மண்டையில் அடிச்சிட்டாங்க. இரும்பு ராடு எடுத்து மண்டையில் அடிச்சிட்டாங்க. அடிச்சு 3 நாளா கோமா போய் நேற்று செத்துட்டான் காலேஜ் படிக்கிற பையன். இதை எங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிக்கல. இவனுக்குள்ள வந்த பேய் ஒரே நேரத்தில் இவ்வளோ பேய் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முறை உள்ள ஒரு பேய் வரும்போதே நம்மளுக்கு தெரியும் என்னன்னு, இது என்ன பேய், நான் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன், இவ்வளோ கோவப்படுறேன், இதுக்கு என்ன காரணம்? நான் பைபிள் வசனம் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எனக்கே இவ்வளோ. அது ஒரு பேய் உள்ள வரும். எப்பயுமே கோப பேய் உள்ள வந்ததுன்னா அடுத்து பொறாம பேயா மாறும். பொறாம பேயா மாறவன அது அவதூறு பண்ற பேயா, எல்லாரையும் பகைக்கிற பேயா மாறும். நான் சொல்றதெல்லாம் சத்தியம் பேசுறேன். ஒரேடியா நேரா வந்துடாது சவுல. முதல்ல அவனை காய் முகாரமா பார்க்க ஆரம்பிச்ச, அப்புறமா கையில வச்சு அவனை கொலை பண்ற ஆவிக்கு போன, அப்புறம் அவனை துரத்த ஆரம்பிச்ச, அப்புறம் சூனிய ஒன்னு உள்ள வரும்போதே நதானிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஜுபாசம் போட்டு ஜெபிச்சிருந்தானா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு. நான் நல்லா கவனிங்க. நம்ம என்னதான் ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாலும் சரிதான், என்னதான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினாலும் சரிதான், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளை தேடி வந்தாலும் சரிதான், நாம சில காரியத்துல மாற வேண்டியதா மாறணும்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லையா? நாம மாறணும். எனக்குள்ள என்ன இருக்குது? இவனுடைய ஆவி அடிக்கிறான் எல்லாரையும் அடிக்கிற கை போட்டு அடிக்கிற ஆவி ஒரு ஆவி இது. பொண்டாட்டி அடிக்கூடாது யாரும். நம்ம சபைக்கு வர ஆள் யாருன்னா பொண்டாட்டி இது வரைக்கும் அடிச்சதே இல்லைன்றால் கை தூக்கி காட்டுங்க. சூப்பர் பிரதர், நீங்களும் நானும் ஒரே கட்சி. நீ அடிச்சதில்லையா தம்பி? நம்மளாம் ஒரே கேட்டகரி தம்பி. இது வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாது என் மனைவியை. தேவனை அறியாத காலத்தில் 2 வருஷம் இருந்தேன், என் மனைவி அடிச்சதே கிடையாது. அதுதான் ட்ரூ லவ். அதுதான் ட்ரூ லவ். சில ஆள் சுந்தரம் ஐயா பையன் சொன்னாராம், பப்பா பின்னாடி பாக்ஸிங் எடுக்கிறாங்கப்பா, நான் பாக்ஸிங்க்கு போட்டா. நான் சொன்னேன், நீ என்ன ஆவிடா உனக்குள்ள இருக்குதுன்னாராம். சில ஆள்லாம் கும்பு ஜூடோ கூடோலாம் கத்துமா அடுத்தவனை அடிச்சு காயப்படுத்துறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்படி கத்துக்கணும்னா மோசே கட்சியில் கொண்டாந்து எட்டாந்து கோராகு தாத்தானு அபி எல்லாம் வருதாங்க. அவன் நினைச்சிருந்தா ஒரே கும்பு இந்தியன் தாத்தா மாதிரி அடிச்சிருந்தா மொத்த பேர் கை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கம்முனாக்கிட்டார். அதான் ரியாலிட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்தவர்ல அடிக்கவோ அடுத்தவர்ல காயப்படுத்தவோ ஒரு மனுஷனுக்கு உரிமை இல்லை என்பது இந்த மனுஷனை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆமேன்னு சொல்லுங்க. சிலரெல்லாம் சங்கிலி போட்டு கட்டினா கூட 2 நாள் தான் சங்கிலிக்குது, 3ஆவது நாள் என்ன ஆயிடுது? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. அதுல வேற ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் நான் ரொம்ப கோவக்காரி பாஸ்டர். நீ பெந்த கோஸ்தைக்காரியா கோவக்காரியான்னு கேட்டேன். ரொம்ப கோவக்காரி பாஸ்டர். அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா பாஸ்டர்
இந்த கோபம் தான் பரலோகம் போக விடல தெரியுமா, கானானுக்கு போக விடாது. இது வேற ஒரு மிஸ்டேக் இல்லை சார், வேற எதுவுமே இல்லை சார். தியாகம் பண்ணவன் சார், வாழ்க்கை அர்ப்பணிச்சேன் சார், ராஜ மேன்மையை விட்டவன் சார், ஜனங்க கல்லடிக்கிறதுக்கு காத்திருந்தவன் சார், இவ்வளவுக்கும் பொறுத்து கொண்டவன் சார், 40 நாள் 2 தடவை உபவாசம் போட்டவன் சார். ஏன் தெரியுமா கானானுக்கு போல? கோபம். ஆமென் சொல்லுங்க, லேலியா சொல்லுங்க. ஒரு சின்ன காரியத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒண்ணு உள்ள வரும்போதே நீங்க சுதாரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனிமையே வந்திருக்காது. உனக்கு எங்க வந்திருக்காது தெரியுமா? அது என்னது, எங்க என்ன ஊர்ல இருந்தானா, சுடுகாட்டுல இருந்தானா. நம்பூர் பாஷையில் எங்க இருந்தானா? ஏங்க அவனுக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு ஆசையா சுடுகாட்டுல வாழணும்னு? சுடுகாட்டுல இருக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போகணும், அவனுக்கு தந்த மனைவியோட இருக்கணும், ஊர்ல ஏதாவது சமாதானமா இருக்கணும், எனக்கு ஆசை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா ஆசையும் இருந்தது. அவன் வாழ்வதற்கு ஒளியா இருப்பதற்கு விரும்பினான். ஆனா முதல்ல ஒரு பேய் உள்ள வந்தது பாருங்க, அந்த பேயை கண்டுபிடிக்காம விட்டான். ஆனா இயேசு இரக்கம் உள்ளவர். கை தட்டி சொல்லுங்களேன். நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தல்ல, சாவு இங்கேன்னு விட மாட்டாரு. கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணுவாரு? கை தட்டி. உங்க சுபாவங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய குணங்கள் இதெல்லாம் மாறுகிற வரைக்கும் இயேசு உங்களை விட மாட்டார்னு சொல்ல வரேன். என்ன தெரியுமா இதுல என்ன தெரியுமா பியூட்டி? நீங்க மாற வேண்டியதை உடனே மாறினீங்கன்னா மீதமுள்ள நாட்கள்ல வெளிச்சத்தில் தள்ளி இருக்கலாம். இவன் இதை எப்பயோ செஞ்சிருந்தானா இவ்வளவு ஆண்டு காலம் எங்க இருந்திருக்க வேண்டியனா, சுடுகாட்டுல இருந்துக்க வேண்டியது இல்ல. நான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பாஸ்டர் மாறுறதுக்குன்னா, அந்த டியூரேஷன் பீரியட் உங்க மகிழ்ச்சியை இழந்துடுறீங்க, உங்க சமாதான வாழ்க்கை இழந்துடுறீங்க, மற்றவங்களோட சந்தோஷமா இருக்க. எங்க மாறதாங்க சபை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு நீங்க போட்ட அழுக்கு பட்டப்பட்டியா இருக்குன்னு அந்த வாஷிங் மிஷின் காலையே ஆட்டி ஒதிப்பீங்க. அவன் கம்பெனிக்காரனை கூப்பிட்டு, என்னடா துணி இது போட்டது ஒண்ணுமே ஆகலன்னு ஒரு மிஷினை எட்டி ஒதிப்போம். ரொம்ப கோபம் வரவும் ஓலா வண்டியை ஒருத்தன் எரிச்சிட்டான். நான் போய் கம்பெனி வாசல்ல அந்த ஓலா டூட்டர்ல அவனுக்கு வந்த கோபம் பெட்ரோல், ஏன்னா சார்ஜே ஏற மாட்டேன்தான். நான் ஆபீஸுக்கு போனோம் செய்வோம் பாருங்க. ஆனா தேவன் எட்டி ஒதிக்க மாட்டார், எரிச்சு போட மாட்டார். பொறுமை உள்ளவரா இருந்து கை தட்டி ராமேட் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த பல பிசாசுங்க, கோபங்க, காயப்படுத்துகிற குணம், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டது, இதெல்லாம் பாருங்க. இயேசு வந்து வாசிமா உடந்து வாசி. என் பேர் லேகியோன் என்று சொன்னான். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி. ரொம்ப புடிச்சிச்சு அவனுக்கு. அது எந்த திசை சொல்லுங்க? அந்த வீடு ரொம்ப புடிச்சிச்சு அவனுக்கு, அந்த சரீரம் ரொம்ப பிடிச்சி. சில சரீரெல்லாம் கொண்டாடும், பார்த்துக்கிறீங்களா நீங்க? வெள்ளிக்கிழமையான சிலலாம் கிளி 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 அடிக்கிற மாதிரி, சிலதெல்லாம் உள்ள கோபம், எரிச்சல், அது இது இதெல்லாம் வந்தவொன்னா அதுக்குள்ள கொண்டாடுவோம் கை தட்டி. நான் ஏன்னா உள்ள அது இருக்கிறதுக்கு. ஆமீன் சொல்லுங்க. நான் ரொம்ப கோபக்காரன் ஒரு காலத்துல கர்த்தர் அறிவா, ரொம்ப கோபக்காரன். ஆனா இன்னைக்கு வந்து மெடிடேட் பண்ணி எல்லாமே என் மனைவியை சாட்சியா வச்சுன்னு தான் பேசுவேன். மெடிடேட் பண்ணி என் கோபத்தை எவ்வளோ அடக்க முடியுமோ அடக்கி இன்னைக்கு ரொம்ப நீசனா ஆயிட்டேன். ஆமீன் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு ஜபலாம் ஒரே ஒரு மனுஷனை பத்தி தான், சாம் சுந்தரையா மாதிரி மாறணும். வருது சில நேரத்தில். நான் வந்து இந்த சமூக அநீதி நடந்தா பொறுக்க மாட்டேன். சின்ன வயசுல இருந்து அது எனக்கு பிடிக்காது. இப்போ ரோட்ல போறாங்க, ஒரு பொண்ணு வேணும்னா ஒருத்தன் போய் இடிக்கிறானா, மத்தவன் பார்த்துன்னு போனா நான் போக மாட்டேன். அவனை கூட்டு அவனை என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணை போய் இடிக்கிற. அந்த மாதிரி சமூக நீதியில வளர்ந்த, அரசியல் பின்னணியில வளர்ந்தேன். ஆனா என்னை மாத்தி ஆமீன் சொல்லுங்க. அது எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். நான் போக வேண்டிய, நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் போக வேண்டிய திசையை விட்டு டைவர்ட் பண்ணுது இந்த கோபம் தானோ, எனக்குள்ள தேவையில்லாத குணங்கள் இருக்கோ, இதெல்லாம் மாறணும் ஆண்டவரேன் ஜெபிச்சு என்ன மாத்துறேன். ஆமீன். சாம் சுந்தரம் ஐயா வாழ்ந்த நாட்கள்ல சாகர வரைக்கும் அவர் யார் மேலேயும் கோபப்பட்டது இல்லையா? என்னென்னமோ சபையில் நடந்ததான். காணிக்கை பெட்டியே தூக்கி போயிட்டான் ஒருத்தவன் சபையில இருந்தவன். அவனை கூட கூப்பிட்டு, ஏன்பா இப்படி செஞ்ச கர்த்தருடைய காணிக்கைய அப்படின்னு கூட கேட்கலையா? சாப்பிட்டா சரிப்பா, அவனுக்கு ஏதோ தேவை இருந்தது போல, கர்த்தரவன் அதை வச்சு போஷிக்கணும்னு வரும். எப்படிப்பட்ட தேவ மனுஷன் பாருங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஊழியம் செய்யறதெல்லாம் பெருசு இல்லைங்க. ஊழியம் எல்லாம் செய்யலாங்க. 3 வாரம் கூட்டு ட்ரைனிங் கொடுத்தா எல்லாத்தையும் செய்யலாம் பாருங்க. 3 வாரத்துல ஊழியம் செய்யறது பெருசு இல்ல, கர்த்தருக்காக நிக்கிறன்றது பெருசு இல்ல, எந்த குணத்தோட நிற்கிறோம். அவன் சொல்றான், எனக்குள்ள என்ன இருக்குது, வாசிங்கம்மா. ரொம்ப பிடிச்சிச்சு, அதான் சொல்ல வந்தேன். ரொம்ப பிடிச்சிச்சு நம்ம சரீரம், அதுக்கு நம்ம வீடு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா டெய்லி சண்டை பாருங்க,
சில ஆள்லாம் நோண்டி 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 ஏதாவது ஒரு சண்டை போடுவான் வீட்டில் பொண்டாட்டிக்கிட்ட. சில ஆள்லாம் சில பொண்டாட்டிங்க அப்படி நோண்டி நோண்டி அதுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த வீடு. என்ன பிடிச்சி, நானும் என் வீடும் என் வீட்டாருமோ இங்கே இருக்கிறோம். ஆமே, பல பேர் வந்துட்டான், ஒரு ஆள் இல்லை சிஸ்டர். பக்கத்தில் நான் மரியாளுக்குள்ள எத்தனை வந்தது? 7 வந்து. சவுலுக்குள்ள எத்தனை வந்தது? 8. போய் வீட்டில் செக் பண்ணுங்க. இவனுக்குள்ள எவ்வளவு வந்துட்டா? லேகியோன்னா எவ்வளவு பேரு? 6000. ஒரு லேகியோன்னா 6000 பேர். நாங்கள் லேகியோன் 6000 பிசாசுக்குள்ள வர வரைக்கும் காட்டி நின்றுக்கலாம் பாருங்க. வாசி, அநேகம் பன்றிகள் கூட்டமாய் அப்படின்னா இதுல போட்டிருக்கல, இங்கிலீஷ்ல என்ன தெரியும் போட்டிருக்க? யூனிட்டி, ஒன்னஸ் போட்டிருக்கு. ஒற்றுமையோடு மேஞ்சினுக்குதான். என்னது? என்ன மேஞ்சிக்குது? பண்ணி ஒத்துமையா மேய்து பெறுத. சொல்லுங்க, யார் ஒத்துமையா மேயுது? ஆனா குடும்பத்துல தான் ஒத்துமை இல்லை. பண்ணி இருக்கிறாரு கூட யாருக்கு இல்ல. நீங்க வேணா இங்கிலீஷ் பைபிள் வீட்டுல போய் வாட்சி பாருங்க. ஒத்துமை 2000 பண்ணியாமா, 2000 பண்ணி ஒத்துமையா மேயுது. அல்லேலூயா. 10 விபிஎஸ் டீச்சரை ஒண்ணாக்க முடியல நம்மளால. இதுக்கு யாரு, அதுக்கு யாரு, அதுக்கு யாரு, இதுக்கு யாரு? நான் யார் இதுல, நீ யார் இதுல? நீயே போட்டுக்க ஒரு போஸ்டிங். ராமன் சொல்லுங்க, இதை யார் செய்வாங்க, அதை யார் செய்வாங்க, இதை யார் பண்றாங்க? தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அல்ல, தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அதை தான் அவங்க செய்வாங்க. ஆமேன் சொல்லுங்க. இவன் இந்த கிராமத்தில் விபிஎஸ் நடத்துறாம நீ என்ன போட போற திங்கக்கிழமை சாப்பாடு? ஏன்னா அதை விட அது பெஸ்டா போடுறதுக்கு. நான் சொன்னேன், வச்சு போட்டுருவோம். இங்க அங்க அப்படிதான் பேசுவேன். யார் என்ன செய்யறேன்னு கொஸ்டின் பேப்பரை என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா இது பிரியாணி போயிட்டு அது ஃப்ரைட் ரைஸ், அதுலயும் தன் குடும்பத்தை என்ன பண்ணுமா நிலை நிறுத்தி. என்னங்க ஆவி இதெல்லாம் எனக்கு ஒண்ணு புரியலங்க. அதை புரியுதா உங்களுக்கு? இந்த ஆவிலாம் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது. வந்ததுனாலே சவுளுக்குள்ள போந்து சீக்கிரம் கொஞ்ச நாள் சூனியக்காரி வீட்டுல விழ போறன்னு அர்த்தம் இல்லையா? சொல்லுங்களேன். 2000 பண்ணி ஒன்னா மேய்து. வாசி மகள, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி. அதே கேக்குது, ஒத்துமையா இருக்கிறான். 2000 பேர் ஒன்னா மேய்ஞ்சிங்கிறான், அவனுக்குள்ள போயிட்டுமான்னு. என்ன பாருங்க, ஒத்துமையா இருக்கிறத கெடுக்கத்தான் பிசாசு வேலை. சொல்லுங்க, எங்க அங்க ஆடு மேய்லியாங்க? ஹலோ, ஆடு மேய்லியா? இந்த ஆடு கொண்டு ஒன்னு முட்டிக்கும் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தான் பிசாசு ஏற்கனவே அடிச்சுன்னுக்கிறான். இவங்கிட்ட நான் போய் என்ன பண்ண போறேன்? அப்புறம் மாடு, அது அடங்காது. பண்ணி பார்த்தா அது அந்த காலத்துல, இந்த காலத்துல இது சாப்பிடுது, அந்த காலத்துல அது தவிடு கிடுலாம் போடுவாங்களாம். பார்த்தா ரொம்ப அது உனக்கு வேணுமா, தள்ளி போயிடுற, நீ சாப்பிடுன்னு ஒத்துமையா இருக்கிறத பார்த்தான் பொழுது. யாரு? பிசாசு. 2000 பண்ணி மேஞ்சி இருந்தது பாருங்க. அந்த 2000 பண்ணி அவனே கேட்கறான், இதுக்குள்ள போயிட்டுமா? வாசி. வேண்டிக் கொண்டான். இயேசு உத்தரவு கொடுக்க. எனக்கு அதாங்க ஆச்சரியம். ஆமென் சொல்லுங்களேன். உத்தரவு கொடுத்தபடியால் அசுத்த ஆவிகள் புறப்பட்டு இப்ப யாருக்குள்ள போயிடுச்சே? பன்றிகளுக்குள் போயின. வாசிங்க. உடனே, அந்த வார்த்தை அழுத்திப்படி, கிரேசே அழுத்திப்படி. உடனே ஏறக்குறைய 2000 ஒரு பண்ணிக்குள்ள. இப்போ 6000 பிசாசு 2000 பண்ணிக்குள்ள போனா ஒரு பண்ணிக்குள்ள எத்தனை பிசாசு போய்க்குது? 3 பிசாசு. கரெக்டா யார் கணக்கு சொன்ன? டீச்சர். வணக்கம் டீச்சர். ஆமே, ஒரு பண்ணிக்குள்ள எத்தனை போயிடுச்சு? 3 பேய் போய்க்குது. எத்தனை பேய் போய்க்குது? 3 பேய். உடனே அந்த பன்றிகள் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடுது. பிசாசு உள்ள வந்து என்ன பண்ணுது? ஓடு. எல்லாம் சொல்லுங்க. ஓடி கடலிலே பாய்ந்து தற்கொலை பண்ணிக்கொண்டு செத்து போனது. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 6000 பேயோட ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறான் பல வருஷமா. 3 பேய் உள்ள வந்தது. இந்த பண்ணி நினைக்குது, இத்தனை நாள் ஒத்துமையா இருந்தேன், இப்ப இத பார்த்தா பக்கத்துல என்ன நாமே வேண்டிய இடத்துல இது மேய்துன்னு வயிற்றுல தள்ளுது. ஆமென் சொல்லுங்க. ஐயோ, இதுக்கு முன்ன நான் அப்படி இல்லையே, எப்படி? ஐயோ, பிசாசு ஏதோ உள்ள வந்து என்ன பண்ணிட்டுக்குது. ஆமென் சொல்லுங்க. அதை பார்த்தேன். இதுக்கு முன்ன மூஞ்ச நான் இப்படி பார்த்தது இல்லையே. என்ன எல்லாம் 2000 பேருக்கு நம்ம இந்த பிசாசோட நம்ம வாழக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிடலாம்? செத்துலான்னுட்டு வேகமா ஓடி அந்த ஊரு மேடு, இங்க இருந்த அந்த ஊரு மேடு கீழே கடற்கரை பாருங்க, மலையில இருந்து 2000 வந்து சூசைட் பண்ணிச்சுங்க. நான் சொல்லட்டுமா?
3 நிமிஷம் கூட பேயோட பண்ணி வாழ மாட்டேங்குது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஏதாவது சத்தியத்தை மாசி பேசுறேன்னா, இவாஞ்சலின் சத்தியம் எதனா மாசி பேசுறேன்னா, இதுங்களுக்குள்ளே பேசிக்குது. டே நமக்குள்ள வந்து பொறாம வந்துடுச்சு, அவன் மேல கோவம் வந்துச்சு, இது வந்துடுச்சு. நம்ம ஒத்துமையா இவ்வளவு காலம் மேய்ஞ்சோம், இவ்வளவு காலம் வாழ்ந்தோம். இனிமே இது என்னமோ நடக்குது உள்ள, என்னமோ நடக்குது. எனக்கே தெரியல, நமக்கே தெரியல உள்ள என்னமோ நடக்குதுடா. நம்ம இனிமே வந்து இவ்வளவு காலம் எல்லார் பார்வையிலும் ஒத்துமையா வாழ்ந்துட்டோம். இனிமே நம்ம வந்து அவமானப்பட்டு சண்டை போட்டு இருக்க வேண்டாம், தலைவன் பண்ணி சொல்லிருக்கோம் நினைக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. என்ன தலைவரை நீங்க சொல்றீங்க? மொத்த பேர் செத்து இல்லடா, இந்த பேயோடலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது. நான் பார்த்துருக்கிறேன் பாருங்களேன், கணவர் தூக்கிட்டு தற்கொலை. நான் கணவர் இந்த பேயோட வாழ முடியாமல் கணவர் தூக்கிட்டு தற்கொலைன்னு படிப்பேன். ஆமீன் சொல்லுங்க. கணவன் பேய் இருக்குது, மனைவி பேய் இருக்குதுன்னு வச்சுக்க. நம்ம சபையில அப்படி யாருமே இல்லை, எல்லாம் தெய்வங்கள். இயேசு அப்படியே கொலேசர் 1:27 மகிமையின் தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. நான் உங்களை ஜோக் காட்ட சிரிக்கலாம் இல்ல, சிந்திக்க வைக்கிறதுக்கு நீங்க யோசிக்க. 3 பேயோட பண்ணி வாழ மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆனா ஒரு மனுஷன் எத்தனை பேயோட வாழ்ந்துன்னுக்கிறான்? 6000 பேயை உள்ள வச்சு உட்காந்துக்கிறான். எல்லா குணமும் இருக்குதுங்க. காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, எரிச்சல். எவனாவது எதனா ஒண்ணு நல்ல சாட்சி மைக்க பூச்சி பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னானா உள்ள எரியுது 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 எரியறதுல அவன் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தட்டுமானா ஊத்து 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 பைக்கில் ஏறி உட்காந்து வீட்டுக்கு போற வரைக்கும் நீ தாங்கறியா ஆம்பளை, நீ தாங்கறியா ஒன்றும் ஐயோ 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 ஐயோ. அது நாளைக்கு இன்னும் எரிஞ்சு அடுத்த ஞாயிற்றுமார் வரைக்கும் அப்படி திக்கு திக்கு திக்கு. அப்புறம் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சமா மேல இருந்து அபிஷேகோ ஆண்டவரே நான் நிதானிக்கிறேன் ஆண்டவரே. 2 நாள் 3 நாள் பேய் என்ன பண்ணுது, ஆட்டமா. சொல்லுங்க. ஐயோ நான் தப்பா சொல்ல பிரசங்கம் பண்ண மாட்டேன் பாஸ்டர். நான் வந்து ரொம்ப பண்ணி 3 பேயோட வாழ மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆனா 6000 பேய் கூட எவன் வந்துக்கிறான் தெரியுமா? மனுஷன் வாழ முடியும்னு அர்த்தம். சொல்லுங்க. நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல அந்த மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து அல்லேலூயா. கவனிங்க, முடிக்க போறேன் சொல்லிட்டு. இப்போ இவனை விட்டு போன்னு சொல்றதுதான் இயேசுவோட வேலை. இயேசு வந்து எப்பா கடகடன் போயிட்டு கடகடன் வீட்டுக்கு போய் பார்பர் ஷாப் போய் ஷேவிங்லாம் பண்ணி வஸ்திரம் குளிச்சுட்டு கிழிச்சு நல்லா சென்ட் அடிச்சு வாப்பான்னு சொல்லவே இல்லை பாருங்க. அவனே ரெடி ஆயிட்டான். அவனே நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை தப்புப்பா, இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டு இருந்த பேய்ங்க நான் ஆட்டி படைச்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு அவனே புத்தி தெளிந்து. ஒரு ஆமென் நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்லையா சொல்லுங்க. அவனே குளிச்சு அவனே ரெடியாகி இயேசு கூட போ தயாராகி வந்துட்டாங்க. ஆச்சரியங்க. நான் அடிக்கடி சொல்லுவாங்க, தன்னை தானே சரி செய்து கொள்ளுங்கள், இதை விட சிறந்த மாற்றம் உலகத்தில் வேறு இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை நீங்களே உட்காந்து என்னோட 2 மணி நேரம் ஜப நேரத்தில் 1/2 மணி நேரம் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துக்கிற நேரம் ஒன்றுமே ஆண்டவர் எதுவும் அமைதியா உட்கார்ந்து நேற்றைய தினத்தை தியானிப்பேன். நேற்றைய தினத்தில் எந்தெந்த பகுதியில் நான் சத்தியத்தை பேசுறேன், எந்தெந்த பகுதியில் கோவப்பட்ட. முந்தா நேற்று ஒரு ஜூஸ் கடைக்கு போன, பயங்கர பசி. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் எப்பயுமே காலையிலேருந்து ஃபாஸ்டிங், அங்கே போய் கத்திட்டு வெயில் அலைஞ்சி ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல, பயங்கர பசி. ஒரு கடைக்கு போய் ஜூஸ் போடுறானா அவன் அப்பதான் இன்னும் ஏய் என்னையா ஆச்சுன்னு ஆண்டவர் பேசினார். எப்பா நீ ஒரு பாஸ்டரு, அந்த கடையில் அவ்வளோ கோவமா அவங்ககிட்ட பேசிட்டு வரையாப்பான்னு அடுத்த நாள் நான் உட்காந்து கன்சிடர் பண்ணுவேன். ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன். தன்னைத்தானே சரி செய்து கொள்வது போல உலகத்துல வேற எந்த விஷயம் உங்களை மாற்றாதுங்க. ஒரு ஆமென் நீங்க சொல்லுங்க. அவனை யாராவது வஸ்திரம் தரிச்சினுமான்னு சொன்னாங்களா? அவனை யாராவது இயேசு பாதத்துல வந்து உட்காருன்னாங்களா? அவன் கடகடகடன் ஓடி போய் வாசி அந்த 15 திரும்பி வாசி. இயேசுவினிடத்துல வந்து பயந்தார்கள். என்னப்பா இப்படி ஆயிட்டானே, இங்கிலீஷ்ல ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படணுங்க. இந்த மாற்றம் போதிக்கிறதுனால வராது. 1 மணி நேரம் நான் போதிக்கிறேன் இல்லையா, அடுத்த எத்தனையோ மணி நேரம் நீங்க உலகத்துல இருக்க போறீங்க. இந்த 1 மணி நேரம் போதிப்பு உங்களை மாத்திரும் நீங்க நினைக்க கூடாது. நீங்க தேவன் பாதத்துல உட்கார மாறுவீங்க. உட்கார்ந்து உங்க ஜப நேரத்தில் லபலபலன்னு கத்திட்டு என்னமோ பண்ணிட்டு வேர்த்து விறுவிறுத்து ஓடுற மாதிரிலாம் ஓடக்கூடாது.
உட்கார்ந்து தன்னை தானே நிதானித்து ஆராய்ந்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும். உட்கார்ந்து பாருங்க, என்கிட்ட இருக்க கோபம், என்கிட்ட இருக்கிற எரிச்சல், என்ன முகாந்தரம் இல்லாம அவங்கள பகைச்சிட்டு இருக்கிறேன். அவங்கள பகைக்க எனக்கு என்ன இருக்குது? ஏன் அந்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை அப்படி பேசி அமைச்சிட்டேன்? ஏன் முகத்தை திருப்பின்னு போறேன்? இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க கூடாது, உங்களுக்கே வரணும். நீங்களே உட்கார்ந்து ஆராயணும். சும்மா இயேசுவின் பாதத்துல வந்து சும்மா உட்கார முடியாது ஒரு மனுஷன். அப்படி உட்காரன்னா நீங்க டூப்ளிகேட்னு அர்த்தம். புத்தி தெளிந்து பேய் போனவனாலதான் உட்கார முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. குளிச்சா ரெடி ஆகி தயாராகி வந்துட்டான் பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவனுக்கு எந்த பைபிள் காலேஜ் இல்ல, ஒண்ணு இல்ல, தன்னைத்தானே சரி செய்து கொண்டான். 18ஆம் வசனம் வாசிப்புல, 18 வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை ஃபாலோ பண்ற ஆண்டவரை இனிமே உங்களுடன் வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் ஃபர்ஸ்ட் சொல்றார், நீ உன் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் போப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி சொன்னார். அந்தபடியே அவன் போய் ஒரே நல்ல ஊழியக்காரனா மாட்டான். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒன் டேல டோட்டல் லைஃப் சேஞ்ச். பேய் வெளில போனவன ஆமேன் சொல்லுங்க. இதுதான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமேன் சொல்லுங்களேன். நான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளில் இருக்கிறவன் தன் சகோதரனை பகைக்கிறான் ஒன்னையும் அவன் எழுதி வைத்திருக்கிறான். சொல்லுங்க. நீங்க வெளிச்சத்தில் இருக்கிற நினைச்சிட்டு இருளில் இருந்துடாதீங்க. அதை தான் போதிக்க வரேன். நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? எப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்றத வெளியில ஒரு ஆள் காட்ட வேண்டியது இல்லை. இப்படி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்களா, எந்தெந்த டாட்ஸ் இருக்கு, எங்க பவுடர் இருக்கு, எல்லாத்தையும் கரெக்ட் பண்றோமோ, கண்ணாடி நம்மை காட்டுவதி நம்முடைய இருதயம் நம்மை காட்டும். அந்த இருதயம் காட்டும் போது நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் இயேசுவோட பயன்பட தயார். தெக்கோபொலிக்கு போயிட்டான். தெக்கோபொலி எங்க தெரியுமா இருக்கு? தேவனை துரத்தி விட்ட ஒரு பட்டணம். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத பயன்பட முடியாத இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யார பாஸ்டர்? உங்களை. அவர் வந்து பாருங்க, அவர் வணையும் போது ஒத்து கொடுத்துருங்க. நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க. எரேமியா பார்த்து சொன்னார், எரேமியாவே நீ போடா, இந்த ஜனத்தை நான் எப்படி உருவாக்கணும்னு விரும்புறேன் தெரியுமாடா, இந்த ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறேன் தெரியுமாடா, அந்த குயவன் பண்ற பாட போய் பாடுறா அப்படின்றார். குயவன் வீட்டுக்கு அனுப்புறா. பார்த்தா குயவன் ஒரு இடத்துல மண்ணெல்லாம் வெட்டி கொண்டு வந்து போட்டிருக்கான். எல்லா மண்ணும் செட் ஆகாது. பாத்திரம் செய்யறதுக்கு எல்லா மண்ணு களிமண் மட்டும்தான் செட் ஆகும். கேட்டு பாருங்க. சவுடு மண்ணெல்லாம் என்ன ஆகாது, செட் ஆகாது. ஆத்து மணல் கலந்த மண்ணெல்லாம் என்ன ஆகாது. அதுக்குன்னு ஒரு மண் இருக்கு சார். அந்த மண்ணை போய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த மண்ணை வெட்டி கொண்டு வரணும். வெட்டி கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வரணும்? இப்போ நான் ஜேசிபி மாதிரி போயிட்டு தூக்கின்னு வந்துடும். அந்த நாட்களில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குயவன் வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியும். அந்த பொம்பளையிலேருந்து ஆம்பளைலேருந்து குழந்தையிலேருந்து மொத்த பேரும் கொசம் வீட்டில் வேலை செய்வான். என் ஃப்ரெண்டு பன்னீர்செல்வம் குயவன், பண்டாரத்தெரு, எங்கள் தெருக்கு பேரே பண்டாரத்தெரு. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸ்கூல் வர்றதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து போட்டு அதை குழைச்சி கொடுத்து மண்ணை கொண்டு வருவாங்க. தண்ணியை தெளிச்சு அந்த மண்ணை எடுப்பாங்க. அதுல தும்பு இருக்கும், தூசி இருக்கும், கல்லுகள் இருக்கும், காலை குத்துற மண். இத்தனையும் கண்டுபிடித்து 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 ஒன்னொன்னா அகற்றிட்டு எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கூடாது. ஜல்லடை எடுத்து ஜெலிப்பாங்க. ஜல்லடை வச்சு அதை ஜெலிச்சு 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 திரும்பவும் தண்ணி ஊற்றி திரும்பவும் வெயில்ல காய வச்சு இப்போ அந்த மண்ணை ஒரு ஷேப்பு கொண்டு வந்துருவான். காலை ஊற்றி குழைப்பாங்க பாருங்க. குழைக்கிறது எதுக்குன்னா அது மண்ணு சாஃப்ட் ஆகுறது மட்டும் இல்லை, என் காலில் எதெல்லாம் தட்டுப்படுதோ எதெல்லாம் உடனே நிறுத்திட்டு காலை வச்சு அந்த சின்ன கல், ஒரு சின்ன கல் கூட இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த பாத்திரம் சாதாரண இடத்துக்கல்ல, அது கனமான இடத்துக்கு போக போகுது. அது கனமான பாத்திரம். இந்த செய்தியை நான் போன திங்கக்கிழமை உட்காந்து ஆயத்தம் பண்ணேன். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து ரொம்ப அழுதேன். அப்படியே இந்த செய்தியை வச்சுட்டு அழுதேன். ஏன் இந்த மண்ணு எங்க வந்துடுச்சு தெரியுமா? குயவன் கையில இருந்து திரிகைக்கு வந்துடுச்சு. திரிகைக்கு வந்துடுச்சு. திரிகைனா தெரியுமா? ரெடி டு யூஸ். அடுத்து என் ஸ்டேஜ் என்னன்னா பயன்பட வேண்டிய ஸ்டேஜ். எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன ஆண்டவரே? இந்த 50-60 பேரை வச்சு கொட்டடிச்சுட்டு இருக்கிறேன். நான் எப்படிலாம் நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்தீங்க, எழுதி வச்சிருக்கிறேன். ஏன் ஆண்டவரே? நான் ஒருவேளை ரெடியாகி வந்து நீங்க எதிர்பார்க்கிறவன நான் வந்து ஒத்து கொடுக்கலையோ ஆண்டவரே?
நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் சில காரியத்துல தவறிட்டேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். எங்கேயோ போக வேண்டிய நான் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறேன்? என்ன நாராஞ்சங்க, கர்த்தர் பார்க்கறார் நான் பேசுறத. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்கி இருக்க மாட்டாங்க. அவன் இந்த மண்ணை திருகைக்கு கொண்டு வரைக்கும் ஒரு கொசம் வீட்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். எந்த பக்கம் பார்த்தாலும் பானை, எந்த பக்கம் பார்த்தாலும் மண்ணு, எந்த பக்கம் பார்த்தாலும் சட்டி. அவனுக்கு அதை ரெடி பண்ணி கொண்டு போன மார்க்கெட்டுக்கு. தூங்கலை. இப்ப எங்க வந்துச்சு அதை வாசி. 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசி. எரேமியா. எங்க வந்துச்சு இப்ப அந்த மண்ணு? திரிகைக்கு வந்து விட்டது. அதை வெட்டி தண்ணியை ஊத்தி தெளிச்சு எல்லாம் உலர்த்தி திரிகை வச்சு இந்த நிலைக்கு கொண்டு வந்து திரிகையில ஏற்றி என்ன பண்றான் வாசி. குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பானம் அவன் கையிலே என்ன பாஸ்டர்னா, கவனிங்க, என்ன பர்பஸுக்காக அந்த குயவன் உருவாக்கணும் நினைச்சானோ அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவன் நினைக்கிறான் மேல் வாய்கிட்ட நல்ல ஒரு ஃப்ளவரை போட்டு இந்த பாட்டை வைக்கணும்னு நினைக்கிறான். ஃப்ளவரை தட்டும்போது வாய் அப்படியே ஒடிச்சின்னு விழுது. ஆமேன்னு சொல்லுங்க. சி என்னடா இந்த வாய் ஒடிச்சின்னு விழுதே, சரி வாயாண்டா எதுவும் வேணான்னு சொல்லி இந்த வயிற்று பகுதி சென்டருக்கு பார்த்தீங்களா, அந்த அதில் கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு பார்த்தா டக்குன்னு ஓட்ட விழுது. ஒத்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. கனமான இடத்துக்கு போறதுக்கு அவன் என்னென்னமோ ட்ரை பண்றான் பாருங்க. என்ன நோக்கத்திற்காக, என்ன பசுக்காக உருவாக்க நினைச்சானோ அது உத்து உழைக்காததுனால கெட்டு போயிட்டு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ன ஆயிடுச்சு? அது என்ன அர்த்தம் ஹீப்ரூல போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, குயவன் எதிர்பார்த்தபடி மாறாமல் போய்விட்டது. 2 தீமோத்தேயு 2:20 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே வீட்டில் 2 பாத்திரம் இருக்கிறது. ஒரு பாத்திரம் எங்க இருக்குது தெரியுமா? கனமான இடத்துல இருக்குது. இன்னொரு பாத்திரம் எங்க இருக்குது தெரியுமா? வாசிங்க. ஒரு பெரிய வீடு. எங்க கொண்டு போன நினைக்கிறார்? நம்மள பெரிய இடத்துக்கு கொண்டு போன நினைக்கிறார். சிஸ்டர், சாதாரண வார்த்தை இல்ல நான் பேசுறது. உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போன நினைக்கிறார். ஆனா நீ சின்ன இடத்துல செத்துன்னு நினைக்க கூடாது. பிரதர் கவனிங்க நான் பேசுறத. நீ எப்ப ஆண்டவர் வணைவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கொண்டு வந்து திரிகையில வச்சு உன்னை சுத்த ஆரம்பிக்கிறாரு, ஒன்னு புரிஞ்சுக்க, ஆண்டவர் என்ன உயர்த்த போறாரு. ஆண்டவர் என்ன பெரிய இடத்துக்கு கொண்டு போக போறாரு. ஒரு பெரிய வீட்டிலே கொண்டு போய் வாசி. பொண்ணு இருக்குது, வெள்ளியுமான அல்லாமலும் மரமும் மண்ணுமான. நீ பொன் பாத்திரமா மாற போறியா, மண்ணு பாத்திரமா மாற போறியா? இன்னைக்கு அதான் கேள்வி. சிஸ்டர், வனைவரன் நோக்கத்தோட உன்னை கண்டுபிடிச்சான். பிரதர், வனைவரன் ஒரு நோக்கத்தோட கண்டுபிடிச்சு கொண்டு வந்து திரிகைக்கு கொண்டு வந்து உன்னை வணையும் போது அவர் கையில கெட்டு போகிற மனுஷியா நீ மாறக்கூடாது. பொன் பாத்திரமா மாற போறியா, மண்ணும் மரமான பாத்திரமா மாற போறியா? அதுக்கெல்லாம் ரொம்ப அர்த்தம். அது பேசினா அது ஒரு பிரசங்கம் பண்ணலாம். மண்ணுனா என்ன, மரம்னா என்ன? வாசிங்க. அவைகளில் சில கணத்திற்கும், ஏங்க சிலது கணத்திற்கு சில கனவீனத்திற்கு. இது எப்படிங்க மாறுச்சு? அது மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க. எப்படி மாறுச்சு தெரியுமா? குயவன் வணையும் போது ஒத்து கொடுக்கல. ஒரு வெளிச்சத்துல கொண்டு வந்து இந்த மனுஷனை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். இந்த மனுஷிய அது வணையும் போதே ஒத்து கொடுக்கல. நான் இப்படிதான் மாற ஆரம்பிக்கிறேன். அந்த 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 பாத்திரம் இருக்கு பாருங்க, அது என்ன ஷேப்பு மாற விரும்புகிறதோ அப்படி செஞ்சுட்டான். இப்ப பார்த்தாரு, ஒத்து வரல. இந்த டிசைன்லாம் ஒத்து வர மாட்டேன். இந்த வரங்கள் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஒத்து வர மாட்டேன். அபிஷேகம் கொடுக்கலான்னு பார்த்தேன், தாளந்து கொடுக்கலான்னு பார்த்தேன், என்ன இது ஒத்து வரல. உள்ள இருக்கிறது மாறல. அதுக்கு சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அங்க 6000 இருந்தது, இங்க 6, 7, 8 மகதலேனா மரியாள் மாதிரி இருக்குது பொழுது. ஆமேன் சொல்லுங்க. இதுக்குள்ள வரத்தை கொடுத்தேன்னு வச்சுங்க, இந்த வரத்தை வச்சுங்க, இது எதனா பண்ண, அதனால ஒத்து வரல. இப்போ பாத்திரமா மாறிடுச்சு. பட் அந்த கனமான இடத்திற்கு போகவில்லை என்பது மட்டும் தெரிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் நீங்களே சொல்றீங்களா பாஸ்டர் கனமான இடத்துக்கு போலன்று? 6ஆம் வசனம் வாசி, சத்தம் 6 வாசி. 6ஆம் வசனம் 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செஞ்சிடக்கூடாதோ? என்ன சொல்ல வர்றாரு? அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான், அது வணையில. அதனால அது இஷ்டத்துக்கு விட்டுட்டான். கவனிங்க, என்ன புரிஞ்சுங்க, முடிக்க போறேன். அது இஷ்டத்துக்கு விட்டுட்டான்.
நான் உங்களை என் இஷ்டத்துக்கு விட்டதுக்கு முடியாதோ, உங்களை நான் கனமான இடத்துக்கு கொண்டு போகணும்னு பார்க்குறேன். அதனால தான் கீழே சொல்றாரு, இடிப்பேன், பிடுங்குவேன், கட்டுவேன். இதெல்லாம் ஏன் உங்க வாழ்க்கையில செய்யறேன்னு தெரியுமா? நீங்க கனமான இடத்துக்கு போகணும். நீ எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறாரு எனக்கு தெரியல சிஸ்டர், கவனிங்க. நீங்க கனமான இடத்துக்கு போகணும்னா உங்க வாழ்க்கையில குயவன் உங்களை எப்படியெல்லாம் வணைய நினைக்கிறாரு ஒத்து கொடுங்க. 17 வயசு பையனுக்கு தூக்குகிற அண்ணனுங்களை அடிக்க பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவன் கொண்டு போய் மீதியானிக்கிட்ட வித்து போடுற வரைக்கும் அந்த வண்டியில இருந்து இறங்கி ஓட வர பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தன்னை அநியாயமாய் குற்றம் சாட்டின போர்த்திபாரின் மனைவியை கத்தி எடுத்து வெட்டி போட யோசேப்பின் இடத்துல பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இருக்கு. வீர நிறைஞ்ச குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், குயவன் வணையறாரியா, என் குணவன் வயனாரியா, அவர் வணைவதற்கு நான் ஒத்து கொடுப்பேன். ஆனால் ஒரு நாள் வரும், என்னை கர்த்தர் எந்த இடத்துல வைப்பார் தெரியுமா? சாதாரணமான இடத்துல, கனமான இடத்துல வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் தான் உன்னோடு பேசுவது உண்மையானால் உன் வாழ்க்கையில குயவன் உன்னை திரிகை வரை கொண்டு வந்துட்டாரே. நீ பட்ட பாடு, வெயில்ல பட்ட கஷ்டம், மேல் தெளிக்கப்பட்ட தண்ணிகள், உனக்குள்ள தேவையில்லாத குச்சிகள், தூசிகள் எல்லாத்தையும் எடுத்து நீ வந்துட்ட இடம் எங்க தெரியுமா? திரிகைக்கு வந்துட்ட. நீ கொஞ்ச நேரம் ஒத்து கொடுத்தினா கீழே கத்தி வச்சு அறுத்து உன்னை ஷேப் பண்ணி கொண்டு வந்துடுவாரு. சில நாட்களுக்குள்ள நீ போக போற இடம் எங்க தெரியுமா? பெரிய இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போக போறார். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் நான் மாற மாட்டேன் பாஸ்டர், நீங்க என்ன பேசினாலும் சரிதான், என்னையே பேசினாலும் சரிதான், மாற மாட்டேன்னா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. நீ என்ன ஷேப்பு விரும்புறியோ அந்த ஷேப்புக்கு உன்னை மாத்தி விட்டுருவார். அதுக்காக உன்னை தூக்கி போட்டு மற்றவங்க அவமானப்படுத்த மாட்டார். இது ஒத்து வரல, இது வேணாம் அப்படின்னு தூக்கி எல்லாம் போட மாட்டார். ஏன் இந்த மண்ணை தூக்கி போட்டுட்ட, ஏன் இது ஒத்து வரல, இல்ல அது விரும்பினபடி மாத்திட்டேன். அவன் பார்க்கறான், அது ரொம்ப அழகா இருக்குதே, இவ்வளோ டிசைனா இருக்குதே, எவ்வளவு அது 15,000. ஓ அப்படின்னா காஸ்ட், நான் எதிர்பார்த்தபடி அது மாறினது. இங்க பார்க்கறான், பாத்ரூம்ல வைக்கிற மாதிரி ஒரு சட்டி இருக்கு, அந்த இது எவ்வளவு, இது 7 ரூபாய் எடுத்துவாங்க. ரெண்டுமே ஒரே இடத்துல எடுக்கப்பட்ட மண், ரெண்டையும் செய்தது ஒரே குயவன். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது ஆழம் உங்களுக்கு புரியணும் பிரதர். உன்னுடைய சுய இஷ்டத்திற்கு நீ ஓடலாம், நீ விரும்பினதை அனுபவிக்கலாம், நீ கோபப்பட்டதை எல்லாம் பேசலாம், நீ எத்தனை பேரை பகைக்கலாம். உன்னுடைய மனுஷிகங்கள் உனக்குள்ள 100 இல்ல 1000 வெளிப்படலாம். 6000 லேகியோனை நீ உலகத்திற்கு காண்பிக்கலாம். ஆனால் அவர் வணைய நினைத்த மாதிரி உன்னை வனம் இல்லாம போயிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரியுதா? அம்மா கிட்ட கோவப்படாத, அப்பா கிட்ட எரிஞ்சு பேசாத. யார் யார் எந்தெந்த ஸ்தானத்துல என்னென்ன கனம் பண்ணணுமோ கனம் பண்ண கத்துக்கங்க. உனக்குள்ள இருக்கிற ஆவி செயல்படுவதற்கு, பொல்லாத வல்லமைகள் செயல்படுவதற்கு, பிசாசின் கிரியைகள் இடமே கொடுக்காத. வரும் மனுஷிகத்துல நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். இது மாத்திரம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா குயவன் எதிர்பார்க்கிற மாதிரி மாறுறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு ஒண்ணு தெரியுங்க, யோசேப்புக்கு, எனக்கு வந்த சொப்பன தரிசனத்தை அழிக்கிறதுக்கு இந்த பாதை எனக்கு, நான் மாத்திரம் என் மனுஷிகத்தை இந்த நேரத்துல செயல்படுத்திட்டேன், இந்த சொப்பனம் தரிசனம் நிறைவேறாது. நான் அழுதங்க, இந்த மெசேஜ் எடுக்கும்போது அழுதுங்க. எல்லா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நிறைய காரியத்துல உங்க வார்த்தை கீழ்ப்படியாம போயிட்டு ஆண்டவரே, நான் பார்த்த தரிசனம் சொன்ன நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இல்ல ஆண்டவரே நான் மாறுறேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னும் கெட்டு போல திரிகையில தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் பேசும்போது திரிகையில இருக்கிறீங்க சிஸ்டர், பிரதர், நீங்க திரிகையில அவர் கரத்துல இருக்கிறீங்க. இன்னைக்கு மாத்திரம் நீங்க ஒத்து கொடுங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் தவறு நடந்தது, எதுலெல்லாம் நான் அந்த லேகியோன் மாதிரி அநியாயமான காயப்பட்டு தன்னைத்தானே கீறி தன்னைத்தானே என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு பெரிய இடத்துல இருக்க வேண்டிய நான் எங்க இருக்கிறேன்னு ஆராயுங்க. இன்னைக்கு போய் உங்களை சீர்படுத்த மட்டும் துவங்கி பாருங்களேன். நீங்க சாதாரண இடத்துக்கு போக மாட்டீங்க, கனமான இடத்துக்கு போவீங்க. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் சிஸ்டர், தீர்க்க தரிசனமா பேசுறேன். மோசே உன்னை நான் கொண்டு போக நினைச்ச இடம் எதிரா ஒரு மகிமையான இடத்துக்கு. ஏன் 40 வருஷம் வனாந்தரத்துல போட்டேன் தெரியுமா? உன்னை அவனை கொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லடா. அவன் கோவத்துல அவனை கொன்னு போட்டுட்ட. நீ 40 வருஷம் வனாந்தரத்துல அலையிற. என் திட்டம் 40 வருஷம் நீ வனாந்தரத்துல அலையணுன்றது இல்ல. உன்னுடைய கோபத்தின் நிமித்தம் அந்த பாத்திரத்தை வணையும் போதே கெட்டு போயிட்ட மோசே. இப்போ ஒண்ணு கெட்டு போல, 40 வருஷம் கழிச்சு வந்தினாலும் உன்னை திரும்ப கனமான பாத்திரமாய் வணைவேன். அப்படின்னு சொல்லுங்க. போங்க, கொஞ்சம் ஆராயுங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் ஆண்டவரோட பேச துவங்குங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் கனமான பாத்திரமா மாற தான் விரும்புறேன் ஆண்டவரே.
ஆனா எனக்குள்ள ஜென்ம சுபாவங்கள், எனக்குள்ள விட முடியாத சில காரியங்கள், விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், விட முடியாத சில காரியங்கள் என்ன அந்த கனமான இடத்திற்கு கொண்டு போகாம தடுக்குது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய நீங்க என்னை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணணும். என்ன அந்த கல்லறையிலிருந்து வெளியே எடுங்க ஆண்டவரே, என்ன அந்த கல்லறையிலிருந்து வெளியே எடுங்க. அந்த கல்லறை எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. அவன் விரும்பி அங்க இல்லைங்க, பேய் இருந்ததுனால அங்க இருந்தாங்க. வெளியில எடுத்தோன்னே எத்தனை சந்தோஷம் பாருங்க. வஸ்திரம் தரிச்சு அழகா வந்து இயேசு பாதத்துல உட்கார்ந்து சொல்றான், ஆண்டவரே நான் அவங்க பின்னாடி வரட்டுமா ஆண்டவரே. என்ன எதிர்பார்க்கிறாரு குயவன் நினைக்கிறீங்க? அவரை நீங்க ஃபாலோ பண்ண. அவர் சொல்றாரு, என்ன பின்தொடர்ந்து வந்துதான் என் நாமத்தை சொல்ல, நீ போய் தனியா பேசு, உன்னை நான் பயன்படுத்துவேன். இவன் பேச ஆரம்பிச்சானா சிஸ்டர், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் பேசுறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடுங்க. ஜெபிக்க போறேன் இன்னைக்கு உங்களுக்காக. நான் ஜெபிக்க போறேன். நான் எடுத்துன்னு வந்த சப்ஜெக்ட் வேற, பேசின சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு சகேயுவை பத்தி பேச வந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நேற்று ராத்திரிங்க ஜெபம் பண்ண என் மனைவி கேட்டிருந்தாங்க, ராத்திரி ஆண்டவரே நாளைக்கு சகேயுவை பத்தி பேச போறேன். இவங்க ஒவ்வொருத்தரோட சகேயுனா அவன் கள்ள நினைச்சு அவன் எவ்வளவு நல்லவன் நாளைக்கு நிரூபிங்க ஆண்டவரேன்னு பேசினேன். ஆனா ஆண்டவர் என்னை இந்த மாத்தினது ஏன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறா. எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கூயவனே கூயவனே பாட்டு கொடுங்க. படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, ஓரபாலாஷே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. ஆமாண்டவரே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வாணைந்து கொள்ளுமே. குயவனே குயவரே, படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத ஏன் ஆண்டவரே? நான் விலை போகல, விரும்பல ஆண்டவரே. யாரும் நான் ஒத்து கொடுக்கலையோ ஆண்டவரே. உங்க கிருபையால் என்ன விலை உயர்ந்ததா மாத்திருங்கப்பா. நான் மாற முடியாது. எவ்வளவு பயங்கரமா எழுதியிருக்கிறாரு. தடைகள் யாவும் நீக்குங்கப்பா. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து எப்படியாவது என்ன உருவாக்கிடுங்கப்பா. நான் ஆண்டவரை ஒத்து கொடுத்தனால உடைத்தாவது உருவாக்குங்கப்பா.
எல்லாம் எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடலாமா? ப்ளீஸ். நான் மாற விரும்புகிறேன் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றது அப்படியே பேசுறேன். நான் மாற விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ரொம்ப மாற விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் மாற்றம் வேணும். நான் ஒளிக்கிட்ட வந்தும் இருளில் இருக்கிறனோன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நான் ஏன் இப்படி மாறாம என் ஜென்ம சுபாவத்தோட என்ன குணாதிசையோட அது என்ன நான் தனிமைப்படுத்தி கொண்டு நான் கல்லறையில கிடக்கிறேன் தெரியல. எவ்வளோ சத்தியம் கேட்கிறேன். நான் தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன். ஆனாலும் நான் மாற வேண்டிய விதத்துல அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணம் மாறலையோ, என் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு வரங்களை கொடுப்ப தயாரா இருக்கிறீங்க, நான் இந்த பாத்திரம் ஒத்து கொடுக்கலையோ எனக்கு டவுட்டா இருக்கு ஆண்டவரே. நான் மாற எல்லாம் கண்ணு மூட்டேன். ஒருத்தர் சின்ன பிள்ளைங்க யாரு நான் மாற விரும்புறேன் ஆண்டவரங்க மாத்திரம் கை உயர்த்தி காண்பீங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்க போறேன். பரிசுத்த ஆவியான உதவியோட ஒரு ஆசாரியனா இந்த பலிபீடத்தில் நின்று எப்படி அவன் அந்த காளையை கொன்று அந்த ரத்தத்தை 7 தரம் தெளிக்கும் போது பாவ நிவர்த்தி ஆகுமோ, அப்படியே இன்றைக்கு உங்களுக்காக நான் பரலோகத்துல திறப்பின் வாசல்ல நிக்கிற மோசே மாறி நின்று இந்த ஜனங்களுக்காக நான் அழுகிறேன். இந்த ஜனங்களுக்கு என் பேரை கூட கிறுக்கி போடுங்கப்பா. இவங்களை ஆண்டவரே நீங்க எந்த பாத்திரமா மாத்தணும். யார் இந்த கை உயர்த்தி காண்பீங்க. உங்க கரங்களை நான் பார்க்கல, பரலோகம் பார்க்குது. எல்லாம் கண்ணை முடுங்க. நான் மாற விரும்புறேன்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி காண்பீங்க. மாற விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, கை தூக்க வேண்டாம். மாற விருப்பம் இல்லைன்னா நீங்க கையை தூக்க வேண்டாம். நான் மாற விரும்புறேன் ஆண்டவரே, என்ன நீங்க மாத்துங்கப்பா. எனக்கு பிடிக்கலப்பா அந்த கல்லறை, எனக்கு பிடிக்கலப்பா அந்த பிசாசு உள்ள இருக்கிறது. உங்க பாதத்துல வந்து உங்க பின்னாடி வர்றதுக்கு பிடிச்சிருக்குப்பா. இன்னைக்கு இந்த செய்திய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும்பா. எனக்கு வயசானாலும் குணம் மாறல அப்பா. நான் பல காரியத்துல இன்னும் சின்ன குழந்தை மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறேன்ப்பா. என்ன நீங்க மன்னிங்கப்பா. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறத பார்க்கிறேன் இயேசுராஜா. நான் பார்க்கல, பரலோகத்தில் இருக்கிறவங்க கண்கள் இத்தனை பேர்காரம்பா, இத்தனை பேர்காரங்கள் உயர்ந்திருக்குதப்பா. இன்றையிலிருந்து உங்களுக்குள்ள மாற்றம். நீங்க எப்படி அந்த லேகியோனை பார்த்து புறப்பட்டு போன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அந்த தெளிந்த புத்தியோடு அவர்கள் வஸ்திரம் தரித்து தன் ரட்சிப்பின் இழந்து போன வஸ்திரத்தை திரும்பவும் தரித்து அவர்கள் உட்காருவதற்கு கிருபை தாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில காண உதவி செய்யுங்க. இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து இவர்களோட உங்க பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யம் சமாதானம் வருகை மட்டும் உங்கள் அத்தனை பேரும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.